அடுத்ததாக ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ் எனப்படும் பாலின சமநிலை குறியீட்டில் தொடக்க நிலை 1.02, இரண்டாம் நிலை 1.01, உயர் இரண்டாம் நிலை 1.15 உள்ளது. கோவிட் காலத்தில் கற்றல் இடைவேளைகளை குறைக்க 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் மாற்று வகுப்புகள் வழங்குகிறது. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள் அரசு பள்ளிகளில் உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றன என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் இறப்பு விகிதம் குறைப்பு தேசிய குடும்ப நல ஆய்வு 5 மற்றும் 4 ஆகியவற்றில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் ஆகியவை மலிவு விலையில் வீட்டு வாசலில் சுகாதார பராமரிப்பு முறையை வழங்குகின்றன. அங்கன்வாடி மையங்கள் துணை ஊட்டச்சத்து மற்றும் முறைசாரா பாலர் கல்வியை தொடர்ந்து வழங்குகின்றன. முதல்வரின் காலை உணவு திட்டம் தொடக்கப்பள்ளி குழந்தைகளிடையே பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்கிறது. மேலும் வழக்கமான பள்ளி வருகையை விட அதிகரித்திருக்கிறது. 2022 முதல் 2023 இந்தியாவிலேயே 2வது மிக குறைந்த பல பரிமாண வறுமை விகிதத்தை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு உள்ளது. 2005 முதல் 2006 முதல் பணியாளர் எண்ணிக்கை விகிதம் தொடர்ந்து குறைந்து வருகிறது. நகர்ப்புற தனிநபர் நுகர்வு ரூபாய் 972 இருந்து ரூபாய் 8165 வளர்ச்சி அடைந்தது.